பிரைஸ் தி லார்ட். மறதி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இயற்கையா இருக்க ஒரு விஷயம். இன்னைக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு திடீர்னு ஈவினிங் நம்ம ஐயோ அந்த விஷயத்த மறந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அதே போல மற்றவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப்புக்காக போவோம். என்னைய கண்டிப்பா நினைச்சுக்கோங்க, இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சூழ்நிலையினால அந்த டைம் மறந்தபோது ஒரு சின்ன ஏமாற்றம் நமக்கு இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன்ல எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை, நம்மளை மட்டும் கூப்பிடலையே மறந்துட்டாங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு சின்ன ஏமாற்றம் அங்கேயும் இருக்கும். அதே மாதிரி தான் யோசேப்போட வாழ்க்கையிலும் அவன் நம்பி பானபத்திரக்காரனின் தலைவன் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த சிறைச்சாலையிலேருந்து நீ விடுதலை ஆகும்போது பார்வோன்ட்ட என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி நம்மளும் விடுதலை ஆயிடலாம்னு நினச்சிருப்பார் யோசேப்பு. ஆனால் அந்த பானபத்திரக்காரன் தலைவன் அவரை மறந்துட்டாருன்னு சொல்லி ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருக்குது. அந்த மறதியினால யோசேப்பு எவ்வளோ ஏமாற்றத்துல அவர் இருந்திருப்பாரு. இனிமேட்டு நம்மளை யாரும் நினைக்கிறதுக்கே இல்லை, என்னுடைய சகோதரர்கள், நான் சொன்ன ஹெல்ப்புக்கு சொன்ன ஆள் எல்லாருமே மறந்துட்டாங்க, என்னை விடுதலை ஆக்குறதுக்கு விடுவிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை அப்படின்ற சூழ்நிலையில யோசேப்பு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் அந்த சிறைச்சாலையில இருளில் இருந்தார். ஆனா கர்த்தர் அவரை எப்பொழுதும் நினைத்திருந்தார். கர்த்தர் சிறைச்சாலையிலும் அவரோட இருந்தாருன்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்குது. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லுது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்குது. ஒருவேளை யோசேப்ப மறந்தது கூட தீமையா இருக்கிற ஒரு விஷயம் கூட கர்த்தர் நன்மையா மாற்றி அவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். ஒரு நாள் வந்தபோது யோசேப்ப சிறைச்சாலையிலிருந்து சிறையிருப்புல இருந்து திருப்பினது மட்டுமல்லாமல் உயர்ந்த பதவியில அவர் வைத்து அழகு பார்த்த தேவன் நம்மளுடைய தேவன். சங்கீதத்துல 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்லுது, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்துல கடைசியில கர்த்தாவே தாமதம் பண்ணாதேயும் அப்படின்னு இருக்குது. இங்கிலீஷ்ல ஓ காட் டு நாட் டிலே அப்படின்னு இருக்குது. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும், ஒருவேளை மனிதர்களால ஹெல்ப் பண்ண முடியாத விஷயமா இருந்தாலுமே கர்த்தரால நிச்சயமாக அந்த சூழ்நிலையும் அந்த சிறையிருப்புல இருந்தும் நமக்கு விடுதலை தர அவரால முடியும். அவர் சொன்ன மாதிரி சரியான நேரத்துல நம்மளைய சிறையிருப்பை திருப்புறது மட்டுமல்ல, கண்மலை மேல நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். காட் பிளஸ் யூ.